கர்த்தரும் இரட்சகரும் மீட்பருமாயிருக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் தாமே நம் ஒவ்வொருவரையும் அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளுக்குரிய தியான வசனம் யோபுவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் அதன் 8வது வசனம். என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ என்று ஆண்டவராகிய தேவன் சாத்தானை நோக்கி கேட்பதை நாம் இங்கே கவனிக்கிறோம். ஆண்டவருடைய நாமத்தினாலே இந்த சாத்தானானவன் தன்னுடைய கரத்தில் இருக்கிற துன்மார்க்கமான ஜனத்தை குறித்து அவனுக்கு கவலை இல்லை, கவனமும் இல்லை. ஆனால் தேவ பிள்ளைகளாயிருக்கிற இங்கே சொல்லப்பட்ட உத்தமன், அவன் சன்மார்க்கன், பொல்லாப்புக்கு விலகிறவன் என்றெல்லாம் தேவ பிள்ளைகளாய் அடையாளம் காட்டப்படுகிற அவர்கள் மேல் பிசாசானவன் கவனம் வைத்து ஏதாகிலும் ஒரு விதத்திலே அவர்களை அங்கே வேதனைப்படுத்த வேண்டும், சோர்ந்து போக பண்ண வேண்டும் என்பதற்காக அவன் முயற்சி செய்கிறவனாய் காணப்படுகிறான். அவனுடைய கவனமெல்லாம் தேவ பிள்ளைகள் மேல் இருக்கிறதை வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஆம் பிரியமானவர்களே, இன்றைக்கு உலகம் இன்றைக்கு பார்க்கிறதோ இல்லையோ, பிசாசானவன் ஒரு தேவனுடைய பிள்ளையை எப்படியாகிலும் அவன் தளர்ந்து போக பண்ண, சோர்ந்து போக பண்ண, எப்படியாகிலும் அவனை வீழ்த்திவிட, அவனை வஞ்சிக்கும்படி அவன் மேல் கவனம் வைக்கிறவனாய் இருக்கிறான். அதைத்தான் பேதுரு எடுத்து எழுதுகிறார். எதிராளியாகிய பிசாசானவன் யாரை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான் என்று சொல்லுகிறார். ஆனால் அங்கே சொல்லப்படுகிறது, ஆகையால் தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள், விசுவாசத்தில் நிலைத்திருங்கள் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆம்பிரியமானவர்களை, ஒருவேளை துன்மார்க்கர்கள் படுகிறதை விட அதிகமான கஷ்டங்களையும் பாடுகளையும் நீதி நிமித்தம் நீங்கள் அனுபவிக்கலாம். காரணம், அங்கே வேதம் நமக்கு சொல்லுகிறது, துன்மார்க்கனை பிசாசு கண்டு கொள்ளுவதே இல்லை. ஆனால் நீதிமான்கள் மேல் அந்த பிசாசு அவன் கவனம் வைத்து எப்படியாகிலும் வேதனையை கொடுக்க வேண்டும், கண்ணீரை வரவழைக்க வேண்டும், சங்கடத்தை உருவாக்க வேண்டும், தோல்விகளை உருவாக்க வேண்டும் என்று நீதிமான்கள் மேலே பிசாசு கவனமாக இருக்கிறான் என்று சொல்லப்படுகிறது. ஆனாலும் முடிவிலே பார்க்கும் பொழுது துன்மார்க்கனுடைய கொம்புகள் எல்லாம் வெட்டப்படும், நீதிமானுடைய கொம்பை கர்த்தர் உயர்த்துகிற தேவனாய் இருக்கிறார். கர்த்தர் யோபுவோடு அந்த சாத்தானுடைய சூழ்ச்சியோடு ஸ்தோத்திரம், அவனை சாத்தானுடைய சூழ்ச்சிகளை முறியடித்து யோபுவின் தலையை உயர்த்தினது போல இக்காலங்களிலே நம்மேல் கவனம் வைத்து நம்மை எப்படியாகிலும் தளர்ந்தும் சோர்ந்தும் போக பண்ணுகிற சாத்தானுடைய தந்திரங்களை அடையாளம் கண்டு அவைகளை முறியடித்து போடுவோம், அவைகளை அடையாளம் கண்டு அவைகளுக்கு எதிர்த்து நிற்போம். கர்த்தர் தேவனுடைய பிள்ளையாகிய தேவ ஜனமாகிய உத்தமர்களுக்கு துணையாக நின்று சத்துருவின் சூழ்ச்சிகளையும் தந்திரங்களை முறியடித்து வெற்றி சிறக்க பண்ணுவார், ஜெயத்தை தருவார், சோர்ந்து போகாதபடிக்கு வாழ்விலே அற்புதங்களை செய்வார். தேவன் தாமே ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில் அப்படி செய்வாராக. ஆமேன், ஆமேன். செபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, நல்ல இந்த காலை நேரத்திற்காக ஸ்தோத்திரம் தகப்பனே. இயேசப்பா, இன்றைக்கு துன்மார்க்கமான ஜனங்களிடத்திலே பிசாசானவன் அவர்களை கவனிக்கிறதும் இல்லை, கண்டு கொள்ளுவதும் இல்லை. ஆனால் நீதிமான்களாய் இருக்கிற தேவ ஜனங்களாய் இருக்கிறவர்கள் மேலே பிசாசானவன் கவனமாயிருந்து ஏதாகிலும் விதத்தில் இடறுவதற்கு, தளருவதற்கு, சோர்ந்து போவதற்கு ஏதுவான கிரியைகளை செய்ய அவன் எத்தனம் பண்ணுகிறான். ஆனால் உத்தமனுக்கு கர்த்தர் துணையாயிருந்து அவனை சோதனைகள் காரனாகிய சத்துருவின் கரத்திலிருந்து எல்லாவற்றிலுமிருந்து விடுதலை தந்து ஜெயம் தருகிறீர். அதற்காய் ஸ்தோத்திரம். அந்த வசனத்தினாலே ஒன்று கூட நாங்கள் பலப்பட கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்திருக்கிறீர். நன்றி. இயேசு கிறிஸ்துவின் மூலம் செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.